உறவுகளே வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு உளுத்தங்கஞ்சி, முந்திரி, பாதாம், ஏலக்காய், தேங்காய், நாட்டு சர்க்கரைலாம் போட்டு உளுத்தங்கஞ்சி. மதியம் சாப்பாடு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 3வது டைம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவுனா அதனுடைய ஸ்மெல்லெல்லாம் போயிடும். மண், தூசி இதெல்லாமும் இருக்காது. எப்படி சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கழுவி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி 3 தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி, புளி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சா செம சூப்பராக இருக்கும். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு காய்கறியும் அதில் போட்டு நல்லா 3/4 பாகம் நல்லா வதக்கிட்டேன். வதக்கும் போதே காயெல்லாம் வெந்துடும். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கருவாட்டையும் சேர்த்து வதக்கிட்டேன். எல்லாம் கருவாடு லாஸ்ட்டாக தான் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்படி தான் வைப்பேன். கொஞ்சம் மசாலாலே போட்டு வதக்கிடுவேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. கருவாடும் நம்ம உடையாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் நம்ம கலக்கும்போது உடையாது கருவாடு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக வச்சு லாஸ்ட்டாக புளி தண்ணியை ஊற்றி நல்லா சுண்ட கொதிக்க வச்சு மல்லித்தழை தூவி இறக்கிட்டேன். மணக்க கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வீடியோவில் கருவாட்டு குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சாதம், பருப்பு ரசம், கருவாட்டு குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். என்கிட்ட கத்திரிக்காய், முள்ளங்கி இருந்தது. முருங்காவும் இருந்தால் கூட போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டில் முட்டை ஆம்லேட் கேட்டாங்கன்னு முட்டை ஆம்லேட்டும் போட்டு வச்சாச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கும்.